திருமண வரமருளும் நித்திய கல்யாண பெருமாள். கடலலை கூட சற்று அலுப்போடு ஓய்ந்து போகலாம். ஆனால் கடலின் அருகிலிருக்கும் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவிலில் நடைபெறும் திருமணத்திற்கு முடிவே இல்லை. பெற்ற தந்தை தாயை விட ஒரு படி கூடவே இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆக வேண்டுமே, மகனுக்கு சீக்கிரம் நல்ல பெண் அமைய வேண்டுமே என்று கருணையும் கவலையும் கொண்டு அருள் பாலித்து வருகிறார் திருவிடந்தை வராக பெருமாள். புராண காலத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட ஞானப்பிரான் சரித்திர காலத்திலும் லீலைகளை நிகழ்த்தி இருக்கின்றார். காலங்களில் இடைவெளி இருந்தாலும் எவ்வளவோ மணக்கோல காட்சிகளில் மாறாது அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் திருவிடந்தை என்னும் இத்தலத்தில் தான் என்றும் நித்திய கல்யாண பெருமாளாகவே அருள் புரிவேன் என்று உறுதி கூறினார். அதனாலேயே இத்தலத்திற்கு நித்திய கல்யாணபுரி என்ற இன்னொரு பெயரும் உண்டு. பல்லவ மன்னன் ஒருவன் இத்தலத்தின் சிறப்பை அறிந்து தினமும் ஒரு பெண்ணுக்கு இத்தலத்தில் திருமணம் செய்து வைப்பேன் என்று அறிவித்தார். ஆனால் ஒரு நாள் ஒரு பெண்ணுக்கு வெகு நேரமாகியும் மாப்பிள்ளை கிடைக்கவில்லை. காத்திருந்த நேரம் கடந்து கொண்டிருந்தன. அவனின் வேண்டுதல் வீணாகவில்லை. மணமகன் ஒருவன் வந்தான். மணம் செய்து கொண்டான். மன்னா, என்னோடு வா. அழைத்து கொண்டு வராகராக காட்சி தந்து மறைந்தார். மன்னன் மூலவரே வராகராக மூர்த்தியாக அமையும்படியாக ஆலயம் எழுப்பினார். உதிரிய பூக்களாக வந்த வரன்கள் எல்லோரும் கொடுத்த மாலையாக சென்றனர். வெகு விரைவில் மணம் முடித்து வந்து பகவானின் திருப்பாதம் பணிந்தார். உற்சவர்களான பெருமாள் தாயார் இருவருக்கும் கன்னத்தில் இயற்கையிலேயே திருஷ்டி பொட்டு அமைந்திருக்கின்றது. எப்போதும் கல்யாண வீட்டின் குதூகலம் நிரம்பி இருக்கிறது. தனி கோவில் தாயாரின் திருப்பெயர் சோமவல்ல தாயார் என்பதாகும். திருமணத்திற்கான பரிகாரம் என்பது இத்தலத்தில் திருமணமாகாத ஆணோ பெண்ணோ அருகிலுள்ள கல்யாண தீர்த்தத்தில் குளித்து தேங்காய் பழம் வெற்றிலை மாலைகளோடு லட்சுமி வராகரை சேவித்து அர்ச்சனை செய்து கொண்டு அர்ச்சகர் கொடுக்கும் ஒரு மாலையை கழுத்தில் அணிந்து 9 முறை கோவிலை வலம் வர வேண்டும். திருமணம் முடிந்த பிறகு தம்பதி சமேதராக பழைய மாலையோடு வந்து அர்ச்சனை செய்து வராகரை வழிபடுவது இத்தலத்தின் வழக்கமாகும். பெரும்பாலான பக்தர்களுக்கு அந்த மாலை காயும் முன்பே திருமணம்